உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதான் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னை உண்டாக்கின தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ அந்த நன்மை ஏன் என்கிட்ட வரல, ஏன் இன்னும் என் வாழ்க்கைக்குள்ளே வரல அப்படின்னா, இன்று நான் என்னவா இருக்கிறேன், எந்த இடத்துல நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்திருக்கிற எல்லா தீமையும் எல்லா பொல்லாப்பும் என் வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வந்திருக்கிற எப்படிப்பட்ட மோசமான காரியத்தை மாற்ற வல்லமை படைத்த தேவன் தான் இயேசுவாக இருக்கிறார். அவருடைய இரத்தம் என்னை இந்த பூமியிலே விடுதலையாக்கி அவர் வைத்திருக்கிற அந்த நன்மையில் அனுபவிக்கக்கூடிய அளவில் என்னைய தகுதி, அவருடைய சுதந்திரவாளியாய் என்னை, அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றுக்கும் என்னை தகுதியாக்கி இருக்கிறது. பிள்ளைங்கிற தகுதியை கொண்டு வருகிறது. அப்போ தேவன் நமக்கு பிரதானமாய் செய்திருக்கிற நன்மை என்னவா இருக்கு? மனிதன் பாவத்தில் விழுந்து போனான். அதனால தேவனோடு கூட இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டு போனது. தன்னையே தனக்கு பிடிக்காத ஒரு நிலைமையில மாறிட்டான். தன் மனைவியை பிடிக்கல, பிள்ளையை பிடிக்கல, இந்த உலகத்தை பிடிக்கல, எதுலையுமே அவனுக்கு திருப்தி இல்லை. பாவத்தினுடைய மொத்த விளைவு எல்லாவற்றையும் சாபமாக்கி போட்டு தரித்திரத்தை கொண்டு வந்தது, வியாதியை கொண்டு வந்தது. அப்ப இதுவையில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கும்படி, பாவ மன்னிப்பை தரும்படி கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு பிறந்தவரை நான் ஏற்றுக்கொண்டு நான் அங்கீகரிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பினுடைய ஒரு நிச்சயம் உண்டாகும் பொழுது, பாவம் இல்லாத ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் செய்யப்படுமோ அந்த செயலுக்கு நான் சொந்தக்காரனாக மாறுற ஒரு நன்மை உண்டாகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வியாதியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இன்னைக்கு சுகம் அப்படிங்கிறது விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். வியாதிக்குள்ளே இருந்துட்டு அப்படி மரணப்படுக்கையில் இருந்துட்டு வெளியில் வந்தவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, சுகம் அது விலையேற பெற்றது அப்படின்னு. இந்த சுகத்தை நம்ம இன்னைக்கு பணம் கொடுத்தோ அல்லது நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த சுகத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் இலவசமாய் அவருடைய தழும்புகளில் நீங்கள் குணமானீர்கள்னு சொல்லி தேவன் செய்திருக்கிற நன்மை, இயேசு செய்திருக்கிற அந்த மனு குலத்திற்கு செய்திருக்கிற நன்மை. அடுத்து தரித்திரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். பண கஷ்டத்திலையும் கடன்லையும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை கேட்டால் தெரியும் தரித்திரம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு. ஆண்டவர் இயேசு சிலுவையில் உங்களுக்காக அதையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். இதெல்லாம் தேவன் செய்யக்கூடிய நன்மை. எந்த தாய் தகப்பன் எனக்காக செய்ய முடியும்? என் பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் போய் செத்து நீங்கள் ரத்தத்தை சிந்தி எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னால் எந்த தகப்பன் அதை செய்வார்? எந்த தாய், எந்த மனைவி, எந்த புருஷன் இதை செய்ய முடியும்? ஸோ தேவன் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கையிலே நம் மீது அன்பு கூர்ந்து தம்மை தாமை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த தேவனாக இருக்கிறார். அதனால தான் இந்த இயேசுவை பற்றி பேசுகிறதுலும் பிரசங்கிக்கிறதுல நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமும் அது கௌரவமாகவும் இருக்குது பாருங்க. தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த செய்தியை சொல்கிறதுக்காகவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. அந்த தெய்வத்தை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற அந்த நன்மைகளை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நம்ம படைத்த தேவனை குறித்ததான ஒரு அறிவு வேதத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நல்லவர், அவரிடத்தில் எவ்வளவேனும் தீமை இல்லை. இல்லாத ஒரு தீமையை யாராவது பொய் சொல்லி அவர் தான் உன் வாழ்க்கையில் இந்த தீமையை தந்தார்னா நம்பிடாதீங்கன்றாரு. அதுதான் வேதத்தை, அதுவும் வேதத்தோடு கூட நமக்கு ஒரு உறவு இருக்கணும் பாருங்க. ஏன்னா இந்த வேதம் தான் உங்கள் வாழ்க்கையை பெரட்டி போட வல்லமை உடைத்தது. தேவனுடைய சத்தம் இது. நீங்கள் வாசிக்க வாசிக்க இது உங்களுடைய எல்லா எல்லைகளுக்குள்ளும் அது கடந்து போகக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கிறது. எபிரேயர் 4:12 போட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறது. அது இருவரும் கருக்குள்ள பட்டயம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆயுதங்களை பார்க்கலும் வல்லமை படைத்தது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஸோ அப்போ இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வம், அவரை நான் எப்படி நான் தொடுறது, அவரிடத்துல நான் போய் எப்படி பேசுறது, அவரை எப்படி நான் புரிந்து கொள்றது? ஏதோ அவர் நினைச்சது போல இருந்தாலும் செய்வாருங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு, அதனால நல்லா இருக்கிறேன். நாளைக்கு நான் வேற மாதிரி விழுந்து கிடந்தேன், கடவுள் உண்டாக்குன விதி அப்படின்னு சொல்லி ஏதோ கடவுள் யாருன்னே தெரியாத மாதிரி நம்ம
கடந்து போகக்கூடாது பாருங்க. ஆண்டவர் ஏதோ குரங்காட்டி மாதிரி இருந்துட்டு நம்மளை இன்னைக்கு இப்படி இரு நாளைக்கு அப்படி இருன்னு சொல்லி குச்சி வச்சு தட்டிட்டு இருக்கிறது போல நம்ம இன்னைக்கு காட்சிப்படுத்துறோம். ஆனால் வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த தீமையிலேருந்து என்னை விட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் எனக்கு உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார் எல்லா ரீதிகளிலும். தொடர்ந்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. முதல்ல இதுக்குள்ள நிச்சயமாங்க, அதுக்கப்புறம் அவர் நல்லவருங்கிறதுக்குள்ள வரலாம். என் வாழ்க்கையில் நடந்திருக்கிற எந்த தீமைக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா என் தெய்வம் இயேசுவாகவே இருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவு வேணும், இருள் இல்லை. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒவ்வொரு தீமைகளையும் பார்க்கும்போது ஆண்டவரே நல்ல வேளை இதுக்கு நீங்க காரணர் அல்ல. எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நீங்க போய் ஜெபம் பண்ண போக முடியும், விசுவாசிக்க முடியும், அவரோடு கூட உறவு கொள்ள போக முடியும். பாருங்க, சத்துரு சொல்லி வச்சுட்டது எதாவது ஒன்று பிடிச்சி வச்சு ஆண்டவர் தான் இதை செய்கிறார், கடவுள் தான் இதை பண்ணிட்டார், அதனால தான் நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, அதனால தான் உன்னை அடிக்கிறார் நொறுக்கிறார்னு உடனே நமக்கும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மத ஆவி உள்ளே இருந்து வேலை செய்யும் பாருங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் ஆவியானவர் இதை பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், தேவன் நம்மை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட மரண படுக்கையிலும் இருந்து நம்மை தூக்க வல்லமை படுத்த தேவனாய் இருக்கிறார். அப்புறம் எங்க இன்னும் கிறிஸ்தவங்க சாகுறாங்க? கிறிஸ்தவர்களுக்கு ஏன் வியாதி வருது, வியாதியில ஏன் சாகுறாங்கன்னா இந்த சத்தியம் அறிய வேண்டியது கட்டாயமா இருக்கு. என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறியாமையினாலே வியாதிப்படுகிறார்கள், என் ஜனங்கள் அறியாமையினாலே மரண படுக்கையிலேயே மரித்து போகிறார்கள். அறியாமை என்ன? அறியாமை அவனுக்காக ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து அறியல, என்ன இருக்குங்கிறது தெரியல, போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆசை வரமாட்டேங்குது. ஏன்னா அது தனக்குரியன்னு இல்லாமல் கடந்து போகிறான். எல்லாருக்கும் வருது, அதனால எனக்கும் வருது. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதனா. நீ தனி பிறவியா இருக்கிற, நீ புது பிறவியா இருக்கிற, புதிய சிருஷ்டியா இருக்கிற. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக்கப்பட்டது. அப்ப எது புதிதாக இருக்கிறது, எது ஒளிந்து போயிருக்கிறது? உங்க ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணப்படணும், இன்னும் மூடாமே வச்சிருக்கிறோம். கடவுள் மூடிட்டாரு, ஆனால் நாம் என்ன நம்மளை மன்னிக்காமே இருக்கிறோம். நான் அதை அவங்களுக்கு அதை பண்ணேன், இவங்களுக்கு இதை பண்ணேன், அப்போ அந்த வயசில் நான் இதை பண்ணினேன், அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கேடுலாம் வந்திருக்குது. முதல்ல உங்களை மன்னிக்க பழகுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வுகளிலிருந்து வெளியில் வாங்க. முதல்ல கடவுளோடு கூட இருக்கிற உறவுக்குள்ளே போங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த இயேசு தான் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார், இவர் தான் என் பாவங்களை இவருடைய ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். இன்னைக்கு நான் வியாதிப்படுகிறதுக்கு எந்த காரணம், எந்த முகாந்திரம் இருக்கக்கூடாது. நான் நித்தியத்திற்கு நான் சுகத்தோடு கூட வாழும்படி சிலுவையில் என் வியாதிகளை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ள கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ஆனால் எனக்கு செய்வாரா, எனக்கு செய்வாரா? அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மற்றவங்களை விட நான் ரொம்ப மோசமான ஆள், என் வாழ்க்கையில் நான் பண்ண தப்பு அவ்வளோ பெருசு. எப்படிப்பட்ட குற்றங்களையும் கழுவ இயேசுடைய இரத்தத்திற்குள்ளாக வல்லமை இருக்கிறது. அதனால தான் முதல்ல நீங்கள் பெரிய பாவி, பெரிய குற்றவாளிங்கிறதுல இருந்து வெளியில் வாங்க. தேவன் உங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் தமது இரத்தத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை இந்த பூமியில் மீட்டெடுத்து இந்த பூமியிலே உங்களை வெற்றியுள்ள ஒரு வாழ்வுக்காக உங்களை அழைக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் வல்லவர் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. யார்கிட்டனாலும் கேளுங்க, தெய்வம் வல்லவராங்கன்னா எல்லாரும் வல்லவர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் எனக்குன்னு வல்லவராக இருப்பாரா? அந்த வல்லமை எனக்கு பயன்படுமா? எனக்கு அவர் நல்லவராக இருந்து வேலை செய்வாரா? இந்த வியாதியிலிருந்து என்னை சுகமாக்குவாரா? மனசுக்குள்ள கேள்வி பாருங்க. ஏன்னா நம்ம டாக்டருடைய ரிப்போர்ட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி தான் சரீரத்தில் உணர்வுகள் இருக்குது, வலிக்குது, சில வேதனைகள், சில துன்பங்கள், ஓத்திரங்கள் வருது, உட்கார முடியல, எந்திக்க முடியல, குனிய முடியல. வியாதி பல ரூபங்களில் மனுக்குளத்தை பிடித்திருக்கும் பொழுது இதிலிருந்து தப்பிக்கிறது வழி என்ன? என் தேவன் நல்லவர், அவர் வல்லவர், எனக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார், எனக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஏதோ ஒரு கதையை நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நான் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய எல்லா போராட்டங்களிலிருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா உபத்திரங்களிலிருந்தும் என்னை விடுதலை அளிக்கக்கூடிய தேவன் இப்பொழுதும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்படிங்கிறத அனுபவிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு தேவன் நம்மளை இந்த சத்தத்தை கேட்க விடுறாரு. அப்ப தேவன் நான் ஆராதிக்கிறவ நல்லவராய் இருக்கிறார்,
அவர் எதன் அடிப்படையில் என் வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்கிறார்? அதான் பார்த்தோம் போன வாரத்தில். கர்த்தர் என் மீது இரக்கமுள்ளவராய் மனதுருக்கமுடையவராய் இருந்து என் வியாதி படுக்கையை அவர் மாற்றுகிறார். மனது உருகி இறக்கப்பட்டு தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட அவர் இறங்கி வர்றார். ஏதோ நம்ம செய்கிற ஏதோ ஜெபதபம் ஏதோ ஒரு புண்ணியங்களை வச்செல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், வருஷத்துக்கு ஒரு தடவை என் பிறந்த நாளுக்கு இந்த திருவுரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். சந்தோஷம், ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்யன்னு செய்கிறாருன்னு சொல்லி சந்தோஷங்க அப்படின்னு. அடுத்து அவர் சொல்கிறாரு, நமக்கு இந்த கோயில் குளம் அதிலலாம் நம்பிக்கை இல்லை, வருஷம் முழுசும் ஏதோ சில பாவங்களை பண்ணுறோம், அந்த 10 பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்து ஒரு புண்ணியத்தை நான் தேடிக்கிறேன். பாவம் மன்னிப்பு இவ்வளோ சுலபமாக இருக்குமானால் இயேசு சிலுவையில் வந்து இவ்வளோ பாடுகள் பட வேண்டிய அவசியம் இல்லையே. பாவம் மன்னிப்பு ஏதோ 10 பேருக்கு ஒரு பொட்டனை வாங்கி கொடுக்குறதுல மாறி போகிறதுல இன்றைக்கி நிறைய பேர் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை செய்யக்கூடாதான்னு இல்லை, கட்டாயம் செய்யணும். மற்ற மனிதர்கள் மீது நம்ம இறக்கப்படுறது, அன்பு கூறுறது, இன்னும் பல காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்யணும். ஆனால் இதெல்லாம் நான் செய்யறதுனால நான் விடுதலையாக்கப்பட்டுருவேன், இதெல்லாம் செய்யறதுனால தெய்வம் என்னை ஆசீர்வதிச்சுன்னு சொல்லி ஒருத்தர் நம்புவானால் அதற்கு பெயர் தான் மதம். நான் செஞ்சுட்டேன் அதனால என் பாவமெல்லாம் போயிடுச்சு, அடுத்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அடுத்து பிறந்தநாள் வரும்ல, அப்போ 20 பேர் கூட பொட்டனை வாங்கி கொடுத்துடலாம். நம்மளை ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் பாருங்க. கோயில் கட்டுறது கொடுக்கறதுனாலையும் கோயிலுக்கு ஏதோ ஒன்று செய்யறதுனால ஏதோ ஒன்று என்னுடைய சில காரியங்கள் என்னுடைய தான தர்மங்கள் என்னைய ரட்சிக்காது. அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதா? நல்லா செய்யணும், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் செய்யுங்க, அத்தனைக்கும் பலன் இருக்கு. ஆனால் ஒரு பாவி தன்னை நீதிமானாக ஆக்கிடலான்னு நினைச்சு ஒன்று செஞ்சு 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 எதையாவது ஒன்று செய்ய முடியுமானால் இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் மற்ற காரியங்கள்லாம் அதை போய் வச்சிடாதீங்க. நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், ஆல்நைட் ப்ரேயரில் இருக்கிறேன், தசமம் காணிக்க போடுறேன், இது எல்லாமே கடவுள்கிட்ட போய் நெருங்கிறதுக்கான வழியான்னு நினச்சிடாதீங்க. நான் கடவுள்கிட்ட நெருங்கினதுனால நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், அவர் சொன்ன காரியங்களை நான் செய்கிறேன். அவரோடு கூட இருக்கிற உறவு இல்லாமல் இந்த பூமியில் நீங்கள் எந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதில் ஜீவன் இருக்காது. அதனால தான் நம்மளே வஞ்சித்து கொள்ளக்கூடாது. அப்போ கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற அந்த அறிவு பெருக பெருக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் பெருக ஆரம்பிக்கும். அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழி இது. ஜனங்கள் மனதுருகி, ஐயோ 3 நாளாக என் பிரசங்கத்தை கேட்குறதுக்கு உட்காந்துட்டான், பாதியோடு நம்ம இப்படி அனுப்பினோம்னா வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே, அந்த இருதயத்தை பிடிங்கன்றேன். நீங்கள் சோர்ந்து போகிறது கூட ஆண்டவர் விரும்பலை, அப்புறம் இவ்வளோ பாடு இவ்வளோ கஷ்டங்களுக்குள்ளே போகிறதுக்கு கடவுள் எப்படி விரும்புவார்? அப்போ எப்படி இந்த தெய்வம், அப்போ நான் சோர்ந்து போகிறத காண்டி இன்னும் நான் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இப்போ கடவுள் என்ன செய்கிறார்? அதுக்கு தான் அறிந்து கொள்ளும் பொழுது அவரோடு கூட பேச்சு மாறும், செயல் மாறும், என்னுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். இந்த தெய்வத்தை நம்பலாம், என் வாழ்க்கை அவரால் கட்டப்படுகிறதா இருக்கிறது. அப்போ இயேசுனுடைய ஊழியத்தில் நடந்த எல்லா அற்புதங்களையும் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் யார் அப்படிங்கிறது வெளிப்படுகிறது. ஏன்னா நான் செய்கிற எதையும் நான் என் சுயமாய் செய்யலை. அப்போ அவரிடத்துல வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கி கொண்டே இருந்தார். எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அவர்களை குணப்படுத்துறதுல தான் தேவ நாமம் மகிமைப்பட்டது. அப்போ எல்லாவற்றை பார்க்கலாம் அவர் செய்த அற்புதங்கள், பிதாவாகிய தேவன் யார் அப்படிங்கிறதெல்லாம், அவர் செய்த எல்லா ஊழியங்கள், அவர் செய்த அற்புத அதிசயங்கள் அடையாளங்கள் மூலமாக இயேசுவானவர் பிதாவை வெளிப்படுத்தினார். இவை எல்லாவற்றை பார்க்கலாம் மேன்மையான இடம் எங்கே வெளிப்பட்டதுன்னா சிலுவையில் தான். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும். சிலுவையினுடைய அந்த கொடுமை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய அந்த கிறிஸ்துவை சிலுவையில் வதைக்கும் பொழுது அவரை வச்சு அதில் ஒரு காரியம் ஒன்று செஞ்சார் பாருங்க. தன்னுடைய குமாரனை, தன்னுடைய ஒரே பேரான அன்பான ஒரே குமாரனை சிலுவையில் அவர் அவ்வளோ தூரத்துக்கு வாதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்ம நினைக்கிறோம் மனிதர்கள்லாம் பிடிச்சி அடிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஒரு உலகத்தால் பெரிய மனிதர்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறாரு. ஒரு அம்மா போய் கேட்குது, இத்தனை வருஷமாக நான் அந்த கிறிஸ்தவத்தில் போயிருந்தாங்க, ஆனால் ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு தெய்வம் அதுவாக உன்னையே காப்பாற்ற போகுது, ரொம்ப சிம்பிளாக சொன்னார். ஆனால் பெரிய ஞானி, துறவி, முனிவர், சித்தர், புத்தர் எல்லாருக்கும் அது மறைக்கப்பட்ட காரியமாக இருக்கலாம். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டதே பிதாவே பாலகர்களாக எங்களுக்கு அதை வெளிப்படுத்தினீரே. ஏன்னா சிலுவைங்கிறது அவரை ஏதோ பரிதாபமாக கொண்டு வந்து 4 பேர் பிடிச்சு கொண்டு வந்து அடித்த செயல் இல்லை, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
இதுக்கு பிதாவாகிய தேவனும் உடந்தையாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அதில் அவர் சந்தோஷப்பட்டார். இந்த பலி செலுத்தப்பட்டே ஆகணும், இந்த பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டே ஆகணும். ஏன்னா மனுக்குலத்துக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரே வழி அதுதான். அதனாலதான் இயேசு உயிரோடு இருக்கும்போது சொல்றார், நானே வழியாய் இருக்கிறேன், நானே வழி. ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆவியிலையும் வாழ்க்கை, சரீரப்பிரகாரமான இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களையும் வாழ்க்கை. அதனாலதான் யாரோ ஒரு மனுஷங்க அறியாமையில பேசுறத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இயேசு பார்க்கும் பொழுதும் ஏதோ ஒரு பலனற்றவராய் பார்க்கும் போதே பரிதாபமா சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வமா தெரியும். இந்த தெய்வமா நம்மளை காப்பாற்ற போறார். இந்த தெய்வம் தான் உங்களை காப்பாத்துறதுக்காக சிலுவையில தொங்கி இருக்கிறார். ஏன்னா உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே தெரியல. இதே இயேசு பார்த்தீங்கன்னா 2 கையில 2 துப்பாக்கியும் ஆயுதங்களோட வந்திருந்தா நம்ம எல்லச்சாமி சூப்பரா இருக்கிறாரு, நம்பலாம், இவரை நம்பி போலாம். உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே தெரியலங்க. துப்பாக்கியை விட வல்லமையானது, எல்லா ஆயுதங்களை பார்க்க வல்லமையானது அவர் சிந்தின அந்த ஒரு சொட்டு ரத்தம் எந்த தீமையும் உங்களை அணுக விடாதபடி உங்களை பாதுகாக்க, உங்க தலைமுறை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த இயேசுனுடைய ரத்தமாயிருக்கிறது. அதனாலதான் உலகம் பார்க்கறது போல நாம் பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு தேவன் அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். என் தொழிலில், என் ஊழியத்தில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இந்த பூமியில 100 வருடம் வாழ்ந்தாலும் நான் பாதுகாப்பாய் நான் வாழ போறேன். என்ன நிச்சயத்தில் சொல்ல முடியும்? என்ன கேரண்டி? இயேசுனுடைய ரத்தத்திற்குள்ளாய் நான் நிற்கிறேன்கிற அந்த ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், எந்த தீமையும் என்ன தொட முடியாது, தைரியமா சொல்லலாம். அதனாலதான் இயேசுவை கொண்டாடப்பட வேண்டியவர். மற்றவங்க சொல்றதுனால நம்மளும் அமைதியா இருந்து இப்படி கேட்டு அவிசுவாசத்தில் பார்க்கறது இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன் சிலுவையில் தன்னுடைய பிள்ளையை கொடுத்ததுக்கு பின்பாக அவருடைய உள்ளம் வெளிப்படுகிறது. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 53, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சித்தமாகி உட்படுத்தினார். ஏற்கனவே சொல்லியிருக்கிற சித்தம்னா என்ன? விரும்பி தீர்மானிக்கிறது. விருப்பம் இல்லாம தீர்மானிக்க முடியுமா? முடியும். பிள்ளை ஒரு பையனை விரும்புகிறா, அப்பாவுக்கு அந்த பையனுடைய எல்லா பேக்ரவுண்டும் தெரியுது. பிள்ளைகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. இது பார்த்தீங்கன்னா கையெடுத்துக்கிறது, சாப்பிட மாட்டேங்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, உயிரோடு இருந்து அப்பாவை கொல்ற மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுது. சரி ஒளிஞ்சு போ, வேறு என்ன செய்ய, என் கண்ணுக்கு முன்னால் ஜாகிறதுக்கு நான் சொல்லி நீ கேட்கல, எப்படியோ போ அப்படின்னு சொல்லி முறைப்படி செய்கிறதுக்கு தீர்மானம் எடுக்க ஆரம்பிச்சிடாரு. ஸோ இங்கே கல்யாணம் நடக்குது. அப்பாவும் ஃபோட்டோக்கு போய் போஸ் கொடுக்குறாரு. அப்போ அப்பா தீர்மானிச்சாரா? ஆனால் விரும்பினாரா? சிலுவை பிதாவாகிய சித்தம் அப்படின்னா அவர் விரும்பி தீர்மானித்தது. அதனால தான் உலக தோற்றத்திற்கு முன்னரே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார் மனிதன். முதல் மனிதன் செய்த அந்த பாவத்தினுடைய விளைவு இத்தனை ஜனங்களையும் இன்னைக்கு அது பலிகடா ஆக்கி இருக்குதுன்னா இயேசுனுடைய சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அப்ப இன்னும் எவ்வளவு பலமாய் வேலை செஞ்சிருக்கணும். என்ன ரத்தத்தை குறித்து தானே அறிவு, அவருடைய இருதயம் புரியல. சிலுவைக்கு பின்பாக இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய உள்ளம் நமக்கு புரியாமே இருக்குது பாருங்க. அப்ப ஏசாயா 53 அடிக்கடி பாருங்க, ஏன்னா இது பிதாவியாக தேவனுடைய சித்தமா இருக்கிறது. 4ஆவது வசனத்துல போட்டிருக்குது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அநேக மொழிபெயர்ப்புகளை மாற்றி சொல்றாங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய வேதனைகளை சுமந்தார், வியாதி நிமித்தமாய் வந்த வலிகளை சுமந்தார். சிலுவையில் வியாதி சுமந்து தீர்க்கப்பட்டதா இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவ மன்னிப்பு தான் சிலுவையில் வந்தது, வியாதி இந்த உலகத்தில் நம்ம செஞ்ச ஏதோ ஒரு தப்புனால வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு சிலுவையிலே வியாதியை சுமந்தார், என் வலிகளை, என் வேதனைகளை, என் துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். இதே வசனத்தை ஹீப்ரூல பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. இயேசு நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனை வலிகளை அவர் சுமந்து தீர்த்தார்,
அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். இன்னைக்கு நான் மீட்கப்பட்டவனாக இருக்கிறேன். என் நோய்களை ஏற்றுக்கொண்டு என் வேதனைகளை சுமந்து இருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார் ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்த தேவன்னா கொண்டு வந்து விட்டாராம், ஒப்பு கொடுத்தார். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு விடுதலையாக்கப்படுறாங்க. அதன் மூலமாக தேவனோடு கூட இன்னைக்கு பிள்ளைகளாய் மாற்றப்பட போகிற மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதிசயம் இங்கே நடக்க போகுது. மறுபிறப்பினுடைய அனுபவம் இங்கே நடக்க போகுது. பிதாவாகிய தேவனே தன்னுடைய சொந்த குமாரனை கொண்டு வந்து சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அப்ப இன்னமும் ஏதோ சில காட்சிகளை பார்த்துட்டு ரோம போர்ச்சேவல் பிடிச்சாங்க, பரிசேர் சைசேர்லாம் கொண்டு வந்து அடிச்சாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவர்களை அவர் பயன்படுத்தினார். அத்தனை யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக, இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமாக, இனி பிறக்க போற அத்தனை பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வுக்காக சிலுவை. அதனாலதான் சிலுவை குறித்து தானே செய்தி. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கும். ஒருத்தனுக்கு அது பைத்தியமா தெரியுதுன்னா அவனுடைய எதிர்காலத்தை ஏற்கனவே எழுதி வச்சுட்டு அவன் கெட்டு போறான்னு அர்த்தம். சிலுவை குறித்து தானே செய்தி. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். மீட்கப்படுகிற எனக்கு அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. தேவனுடைய வல்லமையை எனக்குள்ளாய் கொண்டு வருகிறது. எந்த மருந்து மாத்திரை எந்த சாப்பாடும் தராதத சுவிசேஷம் கொண்டு வந்துடும். உங்கள் வாழ்க்கையை நிரப்பிடும். இயேசுவை யாரோ ஒரு மனிதர் பிடிச்சு அடிக்கவோ அவரை மரணத்துக்குள்ளே கொண்டு போகவும் முடியாது. ஏன்னா தேவனுடைய சாயல், மனித சாயல் எடுத்து அந்த பூமிக்கு வந்தவராக இருக்கிறார். தம்மை தாமே அவரே ஒப்பு கொடுத்தார். அப்போ வேதத்தில் அநேக இடத்துல கர்த்தர் அடித்தார், கர்த்தர் நொறுக்கினார், அவர் தான் அடிக்கிறார், அவர் தான் காயம் கட்டுகிறார், இப்படிங்கிற அந்த அநேக வார்த்தைகள் வரும்பொழுது நம்ம வாசிக்கும் போதே சில நேரங்களில் நமக்கு அமைதியாகிடும். ஏன்னா அந்த இடத்த தாண்டி போகும்போது ஓகே என்னமோ எழுதியிருக்குன்ற மாதிரி போயிடும். அது என்னன்னே தெரியாமையே கடந்து போயிடுறோம். அப்போ அது என்னங்கிறது நமக்கு புரிஞ்சாதான் அந்த இடத்துல சரியான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் பாருங்க. அப்போ தேவன் அடிக்கிறார், தேவன் கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார், இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றது அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பார்க்கணுன்றது இல்லை, அதுதான் நிஜமும் கூட. தேவன் அனுமதித்தார். தேவனுடைய பாதுகாப்பின் எல்லையிலிருந்து வெளியில் வர்றாங்க. ஏன்னா வேணான்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இயேசு எத்தனை பேர் இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அழிவுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியல, தேவனுடைய ஞானம் புத்தி அறிவை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ அந்த இடத்துல அவர்கள் அதனாலே பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ இயேசு இவ்வளவு செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு சுய சித்தத்தை கொடுத்துருக்க. அந்த சித்தத்தின்படி நீ என்னிடத்துல வா. கெட்டகுமாரனை தேடி அப்பா தேடி போகலை, வருவான். ஏன்னா அவராக விரும்பி போனார், விரும்பி வருவார். அவர் வரணும்னு நான் விரும்புகிறேன், அப்படியே செத்துறக்கூடாது. பள்ளிக்கூடச்சிலேயே காத்திருக்கிறார். புத்தி தெளிந்து ஓடி வர்றார். பழைய வாழ்க்கைக்குள்ள நல்ல வாழ்வுக்குள்ள அவர் கடந்து போறார். ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த சத்தத்தை கேட்குற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை நீக்கி போடுகிற நம்முடைய கிருபாதார பலியாக இருக்கிற அந்த இயேசு நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். இன்று நான் பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சாபம் என் குடும்பத்து மேலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியில் நான் படுத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதறி எந்திக்கணும் பாருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு மீட்கப்பட்டவனாக இருக்கிறேன். எகிப்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றாரு. அப்பொழுது நான் கடந்து போவேன் அப்படின்றாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, இந்த ரத்தத்தை பார்த்துட்டு சங்கார தூதுவன் உங்களை அடிக்க மாட்டான், விலகி போவான்னு போட்டுரு. இப்போ யார் அவரா சங்கார தூதுவன்? வேதம் அப்படிதான் அந்த பாசைகளில் தான் பேசப்படுது. இது ஏதோ கடவுளால் வரவிடப்பட்ட ஒரு காரியம், கடவுளால் செய்யப்பட்ட ஒரு காரியம் போல நம்ம வாசிக்கும் போது டப்புன்னு நம்ம அதை அப்படி உணர்ந்துடுறோம். இல்லை, அப்படி இல்லை. தெய்வம் இயேசுடைய ரத்தத்துக்குள்ள அன்னைக்கு எகிப்தினுடைய அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் அல்லாத எகிப்தியர்கள் கூட இஸ்ரவேலுடைய பழக்க வழக்கங்கள்னால இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. எங்கே? இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள, ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவர்களும் அன்னைக்கு பாதுகாக்கப்பட்டார்கள். அப்ப எது இங்க பாதுகாத்தது? ரத்தம். அப்ப இன்னைக்கு அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர்கள் சங்காரத்தூதனுடைய அழிவிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். என்னைக்கு அந்த பாதுகாப்பை விட்டு மனுஷன் வெளியில போறானோ எல்லாவற்றிலும் அங்கே பாதிப்பு உண்டாகிறது. அப்ப அந்த போகிற இடத்துக்கு பேர் தான் கடவுள். பார்த்தீங்கன்னா பாதுகாப்பினுடைய கரத்திலிருந்து வெளியில போகும்பொழுது விரும்பி ஒரு காரியத்தை செய்யும். அதனாலதான் உங்களுடைய சுயசித்தம் ரொம்ப முக்கியம், உங்க ஆத்துமா ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசாசு அதுல கையை வச்சு தான் அவரை விட்டு வெளியில போறதுக்கு உண்டான வேலையை பண்றது. அப்ப தேவன் அனுமதிப்பது தவறு அப்படின்ற மாதிரி பார்க்கும். அப்ப அனுமதிக்கிறாருன்னா அப்ப அனுமதிப்பதே
தவறு தானே. அப்ப அவர் தானே அனுமதிச்சாரு. தேவன் ஒரு பொழுதும் யாரையும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும் அல்லது அவன் அழிஞ்சு போகணும்னு சொல்லி விரும்புறதில்ல. பாவி கூட மனம் திரும்புகிறத விரும்புகிற தேவன். அவன் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இருதயத்தை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பாவம் செய்து முரட்டாட்டம் செய்யும் பொழுது தேவன் தொடர்ந்து வார்த்தையை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் ஒருத்தன் திரும்ப திரும்ப அதே காரியத்தை தொடர்ந்து செஞ்சு இவரை புறக்கணிக்கும் பொழுது அந்த இடத்துல நடக்கிறது பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்புன்னு ஒன்று நடக்குது. ஸோ அந்த நியாய தீர்ப்பு வரும்பொழுது எப்படி ஒரு ஜட்ஜு, அப்பா ஜட்ஜாக இருக்கிறார், பிள்ளை பார்த்தீங்கன்னா கொலைகாரனாக இருக்கிறான், குற்றவாளியாக வந்து நிற்கிறான். இப்போ ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது அந்த அப்பாவுடைய இருதயம் எப்படி இருக்கும்? எல்லா சாட்சிகளும் பிள்ளைக்கு எதிராகவே வந்து நிற்கிது. இவர் ஜட்ஜாக இருக்கிறாரு, கட்டாயம் தீர்ப்பு எழுதியே ஆகணும். எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில் தான் அன்னைக்கு அவர் துடிக்கிறாரு. அதே மனநிலையில் தான் அன்னைக்கு பிதாவாகிய தேவன் ஒரு மனிதன் பாவி அப்படி வரும்பொழுது அவருடைய இருதயம் குழம்புது. ஏன்னா எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து கொடுத்து பார்த்தோம். இல்லடா இல்லடா நீ இப்படி செஞ்சிடாத, இன்னும் திரும்ப திரும்ப இப்படி போகாத, சீக்கிரம் மனம் திரும்பிடு, இது உன் வாழ்க்கையை அழிச்சிரும், இந்த பாவம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்சிரும், உன் சரீரத்தை கெடுத்துரும், திரும்பி வா திரும்பி வான்னு எத்தனையோ வார்த்தைகளை அனுப்பும் போதும் எல்லாவற்றையும் அவன் தட்டி 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 தன் மனம் போன போக்கில் பாவத்தை தண்ணியாக குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருப்பானால் நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது கடவுளுடைய பாதுகாப்பின் கையை விட்டு வெளியில் போனாலே போதும் அவனுக்கு நியாய தீர்ப்பு தான். தெய்வ கோவன்றது அவ்வளோதான், சைலண்ட் ஆகிறது. கடவுளே சைலண்ட் ஆயிடுறாரு. சங்கீதம் 78:61, சங்கீதம் 78:61. தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். வாசிக்கும் போது கடவுள் தான் இதை செஞ்சார் போல வருது. ஓசியா 11:7 என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஒரு தெய்வத்தினுடைய இருதயங்க இதெல்லாம். கடவுள் அடிக்கிறார் நொறுக்கிறார், கடவுள் தான் எல்லாம் பண்றாருன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார், சிறையிருப்புக்குள்ள தள்ளிட்டார். ஜனங்கள் பாவம் செய்யும் போது அங்கே நியாயம் தீர்க்கப்படுகிறது நடக்குது. எந்த அளவுக்கு நான் உச்சத்தில் போறாங்க. அப்ப இங்கே நியாயம் தீர்க்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு அவருக்கு இருக்குது. தாம் பிள்ளைங்கிறதுனால எதுனாலும் செய்யட்டும்னு சொல்லி விடக்கூடிய ஒரு அநீதியான ஒரு ஆள் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலும் அவர் பட்சாதாபம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா பட்சபாதம் இல்லாதவர். அதாவது ஒருத்தருக்கு ஒரு காரியம், இன்னொருத்தருக்கு ஒரு கண்ணில் எண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு தடவுற வேலையை அவர் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் கூடுமான மட்டும் நமக்கான வார்த்தைகளை அனுப்பி அனுப்பி நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கும் பொழுது, நான் அதற்கு செவி கொடுத்து அதற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. அதே நேரத்தில் நான் தொடர்ந்து ஏதோ ஒரு காரியங்களில் நான் கட்டப்பட்டவனாக இருப்பேன். ஆனால் தேவன் அப்பையும் நல்லவராக இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தை இப்படி பேசுது. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஒரு தெய்வம் பேசுறாருங்க உங்களை குறித்து. நீ செத்தா என்ன மக்கள் தொகையை குறைஞ்சிட போகுது, அப்படி போறதில்ல. ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி வந்த இயேசு அவருடைய இருதயத்தை இங்க பார்க்கிறோம். நீங்கள் வாதிக்கும் போது, நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய இருதயம் அங்கே குழம்புகிறது. ஐயோ இப்படி வந்து சிக்கிக்கிட்டியடா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே, என்ன செய்வேன் நான், இப்படி வந்துடக்கூடாது, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு தானே நான் இத்தனை ஆட்கள் அனுப்பினேன், வார்த்தைகளை சொன்னேன். அப்பெல்லாம் கேலியும் கிண்டலுமா பண்ணி இப்படி நீ கடந்து போனியே, என்னாலேயே உதவி செய்ய முடியாத அளவுக்கு நியாய தீர்ப்பு, அதாவது பாதுகாப்பை விட்டு நீ வெளியில போனாலே அவன் உன்னை கொன்றுவான்டா. அவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். நன்றி இல்லாம தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அதில் பிரியமில்லாதவராக இருக்கிறார். இன்னைக்கு ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் பலவிதமான விக்கிரக ஆராதனைக்கு இன்னும் சொல்லப்போனால் தங்கள் பிள்ளைகளையே பார்த்தீங்கன்னா தீக்கடக்க பண்ணுகிறார்கள். என்ன அர்த்தம்? நரபலியாவே கொடுக்குறான். அப்போதான் அவர் கேட்குறாரு, என் பிள்ளைகளை நீ இப்படி செய்வதை நான் எப்படி நான் பொறுத்துக் கொள்வேன்? நீங்கள் நினச்சிருக்கீங்க கையில் இருக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைன்னு. ஆண்டவர் சொல்றாரு, அது என் பிள்ளை, நான் தான் உனக்கு கொடுத்தேன். என் பிள்ளை எப்படி நரபலி கொடுக்குற அளவுக்கு நீ துணிகிறேன்னா
எப்படி இன்னும் நான் பொறுத்துக் கொள்வேன்னு நினைக்கிறேன். தேவனுடைய இருதயம் அப்போ கூட நான் உன்னைய ஒப்பு கொடுப்பேன், ஆனால் உன் மேலே எனக்கு பரிதாபம் தான் வருது. உன்னை பார்க்கும்போது கஷ்டப்பட்டுருவியே, உன்னை பார்க்கும்போது எனக்கு இந்த தண்டனை உன்னால் தாங்க முடியாதே, இது உன்னால் வலிக்குமே உனக்கு. தேவன் பரிதவிக்கிற தேவனாய் இருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. மனப்பூர்வமாய் அவர் ஒரு காரியம் செய்கிறாராம். அதாவது நான் கஷ்டப்படும், எனக்கு என் மேல ஒரு நியாய தீர்ப்புன்னு ஒன்று வரும் பொழுது அவருடைய இருதயம் அதை மனப்பூர்வமாய் செய்யலையாம். இதுதாங்க உங்களை உண்டாக்கின தெய்வத்தினுடைய இருதயம். முதல்ல வேதத்தை வாசிக்கும் போது அந்த கடவுளுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. அவருக்கே அது சஞ்சலமா இருக்கு, ஆனா நீங்க சஞ்சலப்படுறது அவர் மனப்பூர்வமாய் அதை செய்யல. ஆனா அநேக இதைத்தான் தப்பா சொல்றாங்க. கர்த்தர் அடிச்சார், கர்த்தர் தான் நொறுக்கினார். ஏன்னா என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். வேதம் சொல்லுகிறது ஒருத்தம் கூட கெட்டு போகிறது பிதாவின் சித்தம் அல்ல. நரகம் கூட மனிதனுக்காக உண்டாக்கப்படவில்லையா. பிசாசுக்கும் பிசாசை ஃபாலோ பண்ணி போன எல்லா கொட்டி பிசாசுகளுக்கும் தான் நரகமே ஒழிய நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது இல்லை. ஆனால் நரகத்துக்கு மனிதர்கள் போகிறாங்களா? போகிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த செய்தியை கேட்டால் கூட ஏதோ ஒரு கிறிஸ்துவ செய்தின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா மனம் போன போக்கில் போய் ஒரு வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் நித்திய நரகமாக இருக்கும். ஆனால் நரகம் அவர்களுக்காக உண்டாக்கப்படவே இல்லை. ஒருவனாகிலும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. எல்லோரும் ரட்சிக்கப்படத்தான் நம் பிதாவாகிய தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் மனிதனுடைய தீர்மானம், அவன் எடுக்கிற அந்த முடிவு, ஏசு எனக்கு தேவையில்லை, ரத்தம் எனக்கு தேவையில்லை, என் மனம் போன போக்கில் நான் போய்க்கிறேன், அதுதான் எனக்கு சந்தோஷம், என் பாவம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதுக்காக நான் என்ன கரையினாலும் கொடுக்க ரெடி. என்ன கரையம்? இயேசுவையே நான் அவர் ரத்தத்தை நான் கரையமாக கொடுத்துட்டு கூட நான் போயிடுறேன். மறுத்துட்டு போகும்போது அதனுடைய பாதிப்பு நிச்சயமாய் அவர்களை தொடர்ந்து பிடிக்கிறதா இருக்கிறது. மனப்பூர்வமாய் தெய்வம் நம்மை சஞ்சலப்படுத்தவில்லை. தன்னுடைய பாதுகாப்பின் கரத்தை எடுக்கும்போது மனதார ஆண்டவர் அதை செய்யலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எது என்னையும் என் பிதாவையும் விட்டு என்னை பிரிக்குது, தேவையில்லாத தீமைக்குள்ள என்னை கொண்டு போகுது. அப்ப தேவனுடைய இருதயம் குழம்புது நான் தண்டிக்கப்படும் போது, நான் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு கூட இவ்வளவு தூரத்துக்கு நீர் சஞ்சலப்படுகிற தேவன், மனப்பூர்வமாய் என் வாழ்க்கையில எந்த தீமையும் செய்யாதவர். அப்ப நான் எடுத்துக்கொண்ட என் வாழ்க்கையில் நான் செய்து கொண்ட எல்லா தீமைகள், நான் எடுத்த முடிவினுடைய விளைவு தான் நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கேன். அது கூட கர்த்தர் காரணர் அல்ல. யோவான்ல போட்டிருக்குது, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய பொறுப்பை குமாரன்ட்ட கொடுத்தாராம். ஏன்னா அது இந்த நிறைய சில இந்த மேட்ச்லாம் நடக்கும், சில இந்த டான்ஸு அந்த சிங்கிங் காம்படிஷன்லாம் நடக்கும் பொழுது அந்த ஜட்ஜு சொல்லுவாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளை அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒன்று சரியாக பண்ணியிருக்காது. பார்த்தீங்கன்னா ஜட்ஜு சொல்கிறதுக்கு முன்னால் அன்றைக்கி எலிமினேட் ஆகணும். அப்படி ஆகும் பொழுது எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, இது நாங்கள் மனசார செய்யலை, மனசார நாங்கள் எலிமினேட் பண்ணலை, ஏன்னா ரொம்ப நல்லா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, ஆனால் இப்போ நீ இதிலிருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிற. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொறுப்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டி விட்டுருவாங்க. இவர் சொல்லுவார் அவர் சொல்லுவார்னு. பிதாவாகிய தேவன் நியாயம் தீர்ப்பை அவர் கையில் எடுக்கலையா, ஏசிட்ட கொடுத்துறாராம். மனுஷகுமாரன் நியாயம் தீர்த்துக்கிறார் அப்படின்னு. இப்போ மனுஷகுமாரன் சொல்றாரு நான் நியாயம் தீர்ப்பு, ஏன்னா அது மனப்பூர்வமாய் செய்யப்படுகிற காரியம் இல்லை. இப்போ அவரும் சொல்றாரு நான் அதை எடுக்கல, நான் சொன்ன வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும். ஏன் மாற்றி மாற்றி இதை பேசிக்கிறாங்க? மனப்பூர்வமாய் தேவன் எதையும் செய்யாதவர். நியாய தீர்ப்புன்றதை இருக்கக்கூடாது. நியாய தீர்ப்பு தேவனை வெறுக்கிறவராக இருக்கிறார். அப்போ நீதிபதி தன் பிள்ளைய ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது எப்படி அவருடைய இருதயம் துடிச்சிருக்குமோ அப்படித்தான் இயேசுடைய இருதயமும் துடிக்கிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 1 உங்களுக்குள்ளே
விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இது சொல்றாரு. கொரிந்தி சபையில் பார்த்தீங்கன்னா அநேக வரங்கள் இருக்கு. அது என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு விதமான இருமாப்பை கொண்டு வருது. நாங்கள் கையை வச்சா பேய் ஓடுது, நாங்கள் கையை வச்சா சுகமாகறோம், நாங்கள் தான் தீர்க்க தரிசன வரம்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பெரிய விசுவாசத்தை உடையவர்கள் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விதமான இருமாப்பு. அதனால் நாங்கள் பண்ணுற எல்லாம் யோக்கியமான காரியம் தான்ற மாதிரி நினச்சிட்டு அயோக்கியமானது பண்ணுறாங்க. எப்படி? உங்கள் தகப்பனுடைய மனைவி, அதாவது 2வது மனைவி, அந்த மனைவியை இதில் வெளியில் மற்றவர்கள் கூட செய்யாத ஒரு காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியப்பா. அஞ்ஞானிகள் கூட அதை செய்ய மாட்டான். அந்த தகப்பனுடைய மனைவியை அங்கே போய் அவன் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, அதை கூட செய்யாத காரியம் சபைக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. இவனை எப்படி நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்க? சபையை பார்த்து கேட்குறாரு. அவனுக்கு அது துக்கம்னு தெரிய வேண்டாமா? எல்லாரும் இருமாப்பா இருக்கிறீங்களே. அதுக்காக அவர் ஒரு காரியம் பண்ணுறாரு. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படும்படி, அவன் பரலோகத்துக்குள்ள போயிடும், நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது, அவன் ரட்சிக்கப்படும்படி அவன் சரீரத்தை பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப பிசாசு ஒருத்தனை சரி பண்றதுக்காக உதவி செய்யறானா? பாதுகாப்பின் கரத்தை விட்டு இவர் எடுக்கிறேன்றாரு. அதுக்கு பேர் தான் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறதுன்றது. சொல்லி பார்க்குறோம், எதையுமே கேட்காம நான் பண்ணுறது தான் சரின்ற மாதிரி ஒரு மனிதன் தேவ திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்களுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நடக்கிற சம்பவம் இதெல்லாம் தானாக நடக்கிறது. கடவுள் பிரமாணங்களின்படி தான் வேலை செய்கிறார். அதனால தான் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன நிலைமையில் இருந்தாலும் இல்லையே, எல்லாம் நல்லபடியாக தானே போயிட்டு இருக்குது. நல்லா தெரியும், என் வாழ்க்கையில் சரியான தேவனோடு கூட உறவு இல்லை, ஜெப வாழ்க்கை இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தியானம் இல்லை, தேவ சத்தத்தை கேட்கல, என் மனசு போனபடி நான் போய்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப நாள் அது போகக்கூடாது. நியாய தீர்ப்பு வரைக்கும் போயிடாதீங்க, மனம் திரும்பிருங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அனுப்புறார். ஏன்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறவர், இதெல்லாம் சொல்லுவார். பிள்ளை தீக்கி பக்கத்தில் தவந்து போகுதுன்னாக்க போயிடாதன்னு ஒரு தாய் முதல்ல சொல்லிட்டு தான் ஓடி போய் தூக்க போறா. சுடுற வரைக்கும் வெயிட் பண்றதில்ல. தாயை பார்க்கலாம் கோடி மரங்க நல்லவன் என்னை வான் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா நீ நல்லா இருக்கும்படி தான் நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். இந்த பூமியில் நீ ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த பூமியில சத்ரு வகை தேடி சுற்றி திரிகிறான். அதாவது யாராவது இடம் கொடுப்பானா, ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிடாதா, இவனை பாவத்துக்கு அடிமை ஆக்கிற மாட்டோமா, தரித்திரத்துக்கு கடனுக்கு இவனை எப்படியாவது நம்ம அடிமை ஆக்கி வாழ்நாள் முழுசும் அதை கட்ட விட்டுறதுக்கு மாதிரி கடவுள் சொன்ன வேலை உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது. வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாரையும் பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். எல்லாரையும் பிடிக்க முடியாது, எல்லாரையும் பிடிச்சிடலாமே. வகை தேடுறான். அப்போ எவனும் சிக்க மாட்டேங்கிறான். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அநேக வாலிபர்களுக்குள்ளே ஒரு பேதையை கண்டேன். போகிறது எல்லாமே பேதையாக போகுது. அதுக்குள்ளே ஒரு பேதையை பார்த்துடுச்சு ஒரு அம்மா. பார்த்தா அதுதான் அப்படியே ரோடு ரோமியோ மாதிரி அப்படியே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு, கடவுளுக்கு தெரியாது, வார்த்தை இல்லை, ஜெப வாழ்க்கை கிடையாது, கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எதிர்காலத்தை பார்க்கும்போது ரொம்ப மோசமானதாய் மாறிப்போகுது. பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். யாராவது சிக்குவானா, யாராவது ஒருத்தன் இந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்கு, சபையை கலைக்கிறதுக்கு, சபைக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுக்கு எவனாவது சிக்கிற மாட்டானா? கடைசியில் ஒரு பேதை போய், அதனால தான் பேதையே இருக்கக்கூடாது, பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அறிவோடு கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் சத்தியத்தை அறிகிற அறிவுக்காக நேரத்தை காலத்தை செலவு செய்யணும். அப்போ தேவனுடைய பாதுகாப்பு நம்ம விட்டு எடுக்கப்படும் சத்ருக்கு இடம் கொடுக்கும் பொழுது. 1 கொரிந்தியர் 11:29 எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி
போஜனபானம் பண்ணுகிறான் அபாத்திரமாய். அநேகர் என்ன நினச்சிட்டாங்க, இன்றைக்கி திருவிருந்தினாலே சில சபைகள்லாம் எஞ்சி வெளியில் ஓடிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம தொட்டக்கூடாது, அதெல்லாம் அது தொட்டாலே செத்து போயிடுவோன்ற மாதிரி. ஏன்னா இந்த போட்டிருக்கு இல்லையா, அதுக்காக சொல்லப்படலை. வியாதி கர்த்தருடைய நியாய தீர்ப்பாக நினச்சிடக்கூடாது. இன்னைக்கு பூமியில் பார்த்தீங்கன்னா சரீரங்கள் வியாதிப்படுறது பாவத்தினாலனா அப்போ ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டாரு அதனால தான் வியாதி வந்துருச்சு. பல காரணங்கள் இருக்குது. இயற்கை விதிகள் மீறப்படும் பொழுது நைட்டு தூங்கணும், பகலில் முழிச்சிருந்து வேலை செய்யணும். ஆனால் இங்கே இயற்கை விதி மீறப்படுது. எப்போ? ஆள் நைட்டு தான் வேலை பார்க்குறான், பகலில் தூங்குறான். உடம்பு கெட்டு போகும், நிச்சயமாக கெட்டு போகும். உங்களுடைய இந்த உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான சில விளைச்சல்களை தேவன் தருகிறார், தானியங்களை தருகிறார். அதுதான் என் உடம்புக்கு தேவை. இல்லை அங்கே வேறு மாதிரி சாப்பிட்றாங்க, அமெரிக்காவில் அங்கே சாப்பிட்றாங்க, ஃப்ரான்ஸில் இதுதான் ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்குன்ட்டு நான் இங்கே எடுத்தேன்னா இங்கே என் உடம்புக்கு செட் ஆகாது. லைஃப் ஸ்டைல் மாறிடுது. விதிகள் மாறப்படும் பொழுது இப்போ வியாதி பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பிலையும் வர்றது. தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். இப்போ கடவுள் நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டேன் அதனால தான் ஆண்டவர் என்னை இது பண்ணிட்டாரு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இதில் ஏதோ ஒன்று என் லைஃப் ஸ்டைலில் ஏதோ ஒன்று மாறி இருக்குதுன்னு சொல்லி அதை மாற்ற பழகணும். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, கர்த்தருடைய பந்திய அபாத்திரமாய், அதாவது அவிசுவாசமாய், அது என்னதுன்னே நிதானிக்க தெரியல. இந்த சரீரம் என்னது, சிலுவை என்னது, அடிக்கப்பட்டது என்னது, என் வியாதிகள் எல்லாம் மறைவதற்காக, என் வியாதிகள் எல்லாம் என்னை விட்டு அழிக்கப்படும்படி இயேசு சிலுவையிலே காயங்களை பட்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். இந்த ஒரு நிச்சயத்துக்குள்ள உள்ள ஒருத்தர் வரணும் பாருங்க. இது என்னதுன்னு நிதானிக்க தெரியாம என்னமோ ஒன்று கொடுத்துட்டாங்க, ஓகே நாங்கள் ஞானத்தானம் எடுத்துருக்கிறோம், சர்ச்சில் கொடுக்குறாங்கன்ற மாதிரி கையில் வாங்கி அது பரிசுத்தமானது, உங்களை பரிசுத்தமாக்கும்படி உங்கள்கிட்ட கடந்து வருது. பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். மத்தேயு 5:25. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன்னை எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். உலக பிரகாரமாய் இருக்கக்கூடிய அந்த வழக்குகளில் போய் மாட்டிக்கிறாத. அப்படி மாட்டும் பொழுது மேக்சிமம் எவ்வளவு சமாதானம் ஆக முடியுமோ அந்த காரியத்திலிருந்து உன்னை சமாதானமாய் உன்னை விடுதலை ஆக்கிக்க. அதே போலதான் கர்த்தரிடத்திலும் தண்டனை வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத. கடவுளோடு கூட சீக்கிரமா போய் ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை ஒப்புரவாக. பாவத்தை தண்ணியை போல குடிச்சிட்டு நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் என்னைய மன்னிச்சுக்கிறார், அவருடைய இறக்கம் எனக்கு இருக்குது. முதல்ல இறக்கத்தை நம்பினா எனக்கு பாவம் செய்ய மனசே வராது. தேவனுடைய அன்புல நான் வளர ஆரம்பிச்சா ஒரு நாளும் எனக்கு பாவம் செய்ய எனக்கு தைரியமே வராது. ஏன்னா பாவத்தை விட அவரோடு இருக்கிற உறவு தான். இப்போ ஓகே, அன்னைக்கு பனிக்குடிச்சிலேருந்து வந்தாச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, நைட்டு தூங்கி எந்திரிச்சாச்சு. இப்போ எந்திரிச்ச உடனே நாளைக்கு காலையில் எழுந்துச்சு, தகப்பனே எனக்கு வர வேண்டிய பங்கை இப்போ கொடுங்க 2வது தடவை கேட்டிருந்தா கேட்டிருப்பானா என்ன? எனக்கு கிடைச்ச வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, எங்கே எவ்வளோ தூரம் போயிட்டு நான் திரும்பி வந்திருக்கிறேன். முதல்ல தேவ அன்பை உணர்ந்தோம்னா நமக்கு அப்படி கேட்க மனசே வராது. இனிமே வாழ்நாளில் அப்பா விட்டு போவான். ஆனால் ரொம்ப சாதாரணமா துணிகரமா இல்லை, இன்னும் தேவனுடைய அன்பு எனக்கு புரியலைன்னு அர்த்தம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பிசாசினுடைய நுழையிறான், அவன் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அழிவு வருது. ஸோ அப்போ அவர் ஒரு காரியத்தை நிதானிக்கிறார். யோபு 9 வழக்கு ஒரு காரியம் சொல்லுகிறது. யோபு 9ஆம் அதிகாரம் 32. நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல் மனுஷன் அல்லவே. இப்போ சத்ருவினுடைய ஏதோ ஒரு கேஸ் ஒன்று எனக்கு என் மேலே ஃபைல் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு தப்பு எனக்குள்ளே நடந்துருச்சு. என்ன நடந்திருக்குன்றது என்னால் நிதானிக்க தெரியல. அதே நேரத்தில் தேவனோடு கூட என்னால் போய் பேசவும் முடியல. அப்போ இந்த வழக்குக்காக நான் தேவனோடு கூட நான் நெருங்கி போக நான் விரும்புகிறேன். அப்போ நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே.
இந்த தேவன் மனிதனாக இருந்திருந்தா நேர கூப்பிட்டு வச்சு என்ன நடந்துச்சுங்கிறத நான் பேசியிருப்பேன். ஆனா அவர் மனுஷனா இல்லையே. சொல்றாரு, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லையே. ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, நியாயத்தீர்ப்புக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏதோ சத்துருக்கு இடம் கொடுத்ததுனால பாதுகாப்பின் கரத்தை விட்டு வெளியில போறாரு. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. சத்துருக்கு இங்கேயும் இடம் கொடுத்தாச்சு. இப்ப சங்கார தூதுவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தேவனோடு கூட இப்ப பேசுறதுக்கு அவர் துணிகிறார். ஆனா பேச முடியல. ஐயோ, இப்ப அவர் ஒரு மனுஷனை போல இருந்திருந்தா நான் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் என் காரியத்தை நான் பேசியிருப்பேனே. என் காரியத்தை பேசுறது கூட இல்லையே. என் தலைமையில ஒரு கையும் அவர் மேல தெய்வத்தின் மேல ஒரு கையையும் வச்சு எங்க ரெண்டு பேருக்கு நடுவாக மத்தியஸ்தம் பண்ற ஆளு இருந்தா நல்லா இருக்குமே. இயேசுவை தீர்க்க தரிசனமா இங்க பாக்குறாரு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கும் போது தெய்வத்தோடு கூட பேசுறதுக்கு உங்களால ஒரு தைரியம், ஒரு இடம் இருக்குங்கிறது தெரியுது. அன்னைக்கு நம்ம யோபுக்கள் கிடையாது. அவரோடு கூட உன்னதங்களிலே வலது பாரசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கான ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் நம்முடைய மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாய் இருக்குமே. சே, எனக்கு எப்படிலாம் பார்த்துருக்கிறார் பாருங்க. வழக்காடுகிறதற்கு ஒரு மனுபுத்திரர் இருந்தா எப்படி இருந்திருக்கும் என் வாழ்க்கை. தேவனோடு கூட எனக்காக வழக்காடுவதற்கு இந்த பூமியில் இப்ப யார் இருக்கா? யாராவது இருந்தா நல்லா இருக்குமே. அப்ப ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, பிசாசு என்னை அழிக்கிறான், அவரோடு வழக்காடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லையே. என் நியாயத்தை சொல்லி இப்படி நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வாய்ப்பு இல்லாம இருக்குதே. நமக்காக பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருந்து காரியங்களை பேசுவதற்கு ஒருவர் இருக்கிறார். நமக்காக வழக்காடுகிற ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அதனாலதான் இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய மேன்மையாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஒருவேளை நீங்க செய்கிற ஏதோ ஒரு தவறு, ஏதோ சில குற்றங்கள் உங்க வாழ்க்கையில அழிவின் விளிம்புக்குள்ள கூட கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் இப்பொழுதும் உங்கள் மீது இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையோடு மகா தயவோடு கூட தேவன் உங்களுக்காக வேலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை விட்டு விடுகிற தேவன் இல்லை. இப்ப கூட கேட்கிறார், மனம் திரும்புறியா? உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா தீமையில் இருந்தோம், பிசாசினுடைய பிடியில் இருந்தோம், உன்னை விடுதலையாக்க நீ விரும்புறியா? உனக்காக நான் வழக்காடுறேன். இயேசுடைய இரத்தத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் எல்லா தீமையில் இருந்தோம், பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறது. அப்ப உங்களுக்காக வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா சட்டப்படி நமக்கு ஒரு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் தேவன் வேதத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறார். வேதம் சட்ட புத்தகம். அதனாலதான் அது பேசுறதெல்லாம் நீதி, நியாய தீர்ப்பு, மீட்பு, இந்த வார்த்தைகள்லாம் மதத்துக்கு உண்டான வார்த்தைகள் கிடையாது. இந்த வார்த்தைகள் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட நியாயப்பிரகாரம் பண்ணக்கூடிய நீதிமன்றத்திற்கு உண்டான வார்த்தைகள். வேதம் நமக்கு நான் நியாயப்படி லீகலா எனக்கு என்ன நடந்திருக்கிறது. இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க உங்க நிலத்தை அபகரிச்சிட்டாங்க, நீங்க டாக்குமெண்ட்டை வச்சு கோர்ட்ல கேஸ் போடுறீங்க. ஜட்ஜு பார்த்து கேட்குறாரு, நீ காலைல எஞ்சி நீ ஜெபம் பண்ணியா? இல்லையா, பண்ணல. உபவாசம் போட்டியா? இல்லையா, பண்ணல. அல்லது பவுடர் அடிச்சுட்டு வந்தியா? அடிக்கல. குளிச்சு இதையே கேட்பாரு, குளிச்சுட்டு வந்தியா? தண்ணி அடிக்கிறியா, பீடி குடிக்கிறியா என்ன கேட்பாரு? என்ன கேட்பாரு? லீகலா என்ன இருக்குது? ஆனா நம்ம கடவுள்கிட்ட இருந்து ஒரு நன்மை ஆசீர்வாதங்களை வாங்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோம்? அதை பெற்றுக்கொள்றதுக்கு நான் தகுதி இல்லை, நான் அதை பண்ணல இதை பண்ணல. எவ்வளவு சிம்பிளாக்கி வச்சிருக்கிறத நம்ம கடினமாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஏன் ஏன் ஜட்ஜ் அதெல்லாம் கேட்கறதில்ல? குளிச்சிங்களா, பவுடர் அடிச்சிங்களான்லாம் ஏன் கேட்கல? ஏன்னா அது அங்கே தேவையே இல்லை. அது உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளது. நான் இங்கே ஜட்ஜா இருக்கிறேன், இது உனக்குரியதுன்னு சொல்றதுக்கு என்ன வச்சிருக்கிற அத்தாட்சி என்ன இருக்குது? இயேசுவினுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏதாவது லீகலா என்ன இருக்குது? ஏதாவது இருக்கிறது தெரியுதா? இது தெரியல அப்படின்னா நீ பவுடர் அடிக்கல, ஃபேர் லவ்லி போலன்னு பிசாசு சொல்ல சொல்ல நானும் உட்காந்துக்கிட்டு ஆமா அவன் சொல்ற மாதிரி நான் ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணும்போது நான் கண்ணை முழிச்சிட்டேன் இல்லையா, அதனால தான் நான் கீழே எழுந்து வந்திருக்கிறேன், விழுந்து எழுந்து வந்ததுக்கு. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது கண்ணை கொஞ்சம் முழிச்சிட்டாரு. எது எதெல்லாம் மனுஷனை போட்டு பாடாப்படுத்துது தெரியுமா? லீகலா நான் அதுக்கு பிறந்திருக்கிறேன்,
பத்திரம் என் கையில் இருக்குது என்று எழுதி இருக்கிறதை. இதை சொன்னா அந்த அளவுக்கு தைரியம் வேணும் பாருங்க நமக்கு. எழுதப்பட்டது தெரிஞ்சிச்சுன்னா ஜெபம் தானா வரும். ஏன்னா என் பேர்ல தான், ஏன்னா லீகலா அது எனக்குரியது. கிளம்பி போகும்போதே குளிச்சு கிழிச்சிட்டு பவுடர் அடிச்சுட்டு தானா போயிடுவோம். வருமோ வராதோ, நடக்குமோ நடக்காத, கிடைக்குமோ கிடைக்காத நினைச்சிட்டு போறவன் தான் பயந்து பயந்து திக்கு திக்குன்னு போய் நிற்கணும். லீகலா என்னுடையது. இந்த பூமியில கூட நீதி மாறலாம், ஆனா தேவனுடைய பார்வையில் ஒரு பொழுது அவர் நீதி தவறாத தேவனாக இருக்கிறார். ஆகையினாலதான் வேத புத்தகம் உங்க வாழ்க்கையினுடைய பிரதானமானதாய் நீங்கள் பார்க்க பழகணும். எல்லாரும் உங்க பைபிளை கையில் எடுங்க பார்ப்போம். இது இன்னையிலிருந்து இது வேற ஒரு காரியம். ஏற்கனவே அது அப்படித்தான் இருக்கு, ஆனா இன்னையிலிருந்து இது வேற ஒரு காரியம். இப்பொழுது நீங்க சொல்ல போற அந்த காரியம் தான் அது உங்களை நடத்த போகுது. இந்த வேத புத்தகம் பரலோக நீதிமன்றத்திலே தேவன் எனக்கு கொடுத்த உரிமைகள், ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இது பரலோகத்தினுடைய சட்ட புத்தகமாய் இருக்கிறது. தேவன் நியாயாதிபதியாய் இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வழக்கறிஞராய் இருக்கிறார். இதுதாங்க நிச்சயமானது. இனிமே வேதத்தை படிச்சு பாருங்க, வேத மாதிரி தெரியும். ஒரு அதிகாரம் படிச்சுட்டோம், அதனால இன்னைக்கு நல்லா இருந்துருவோம். ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிக்கணும். என்னவெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் லீகல் எனக்குரியது. ஏன்னா ராத்திரி பகலா ஒருத்தன் உங்களை குற்றம் சாட்டுகிற ஒருத்தன் இந்த பூமியில தெரிகிறான். இரவும் பகலும் உங்களை குற்றம் சாட்டுகிறவன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இன்னைக்கு நம்ம யோபு போல தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. கடவுளோடு கூட வழக்காடுறதுக்கு வழக்கறிஞரை தேடிட்டு இருக்கிற ஆள் இல்ல. தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அதை சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வேற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உங்களுக்குள்ள எப்படியாவது நியாய தீர்ப்பு வந்தே ஆகணும். ஆண்டவரே இன்னைக்கு இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரூஃப், ஆடியோ ப்ரூஃப், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு தேவ சமூகத்தில் போய் நின்று காட்டுறான். ஏன்னா அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அப்போ நியாய தீர்ப்பு இவனுக்கு செலுத்தப்பட்டே ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு எதிராக ஒருத்தன் போய் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் ஒன்று நடந்திருக்குது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்முடைய வழக்கறிஞர் ஒரு கேஸ்ல கூட தோத்து போகாதவர், ஒரு கேஸ்ல கூட தோத்து போகாதவர், அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸான ஆள் இயேசு நமக்காக இருக்கு. அப்ப பிசாசு உங்களை தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கும்போது நமக்காக இவ்வளவு பெரிய வழக்கறிஞரை அதிக பணம் கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளை, பெரிய ஒரு வழக்கறிஞர், அவரை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. பணம்லாம் கொடுத்து நல்ல ஃபீஸை கொடுத்து கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ நீங்கள் தான் கூண்டு மேலே ஏறி நின்னாச்சு. எப்பா நீ தான் இவனை கொலை பண்ணியா? ஆமாம் சாமி. சோழியே முடிஞ்சு. எவ்வளோ பெரிய வழக்கறிஞர் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் உங்களை பாவின்னு அக்செப்ட் பண்ண அடுத்து என்னது? நியாய தீர்ப்பு தான். ஆனால் இது தெரியாமல் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. நியாய தீர்ப்பு சீரியஸ், இது விளையாட்டு காரியம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அவர் சொல்லியே கொடுத்து நம்மளை ஏற்றுவார் தெரியுமா? லாயர் உள்ள ஏற்றும் போது
அவன் எத்தனை வழியை மறிச்சு மறிச்சு உன்னைய கேட்டாலும் சொல்றதையே நீ சொல்லிக்கிட்டு, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நீதிமான், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நீதிமான், மீதியை நான் பார்த்துக்கிறேன். இயேசு இங்க பொய் சொல்லல. அப்ப இங்க ஜட்ஜு அங்க எழுதுறதுக்கு முன்னால உங்களை கேட்கும் பொழுது பெரிய லாயர் பக்கத்துல நிக்கிறாரு. எதையும் திரட்டி எடுத்துருவாரு, உண்டுலேன்னு ஆக்கிடுவாரு, உங்களுக்கு சார்பா என்னன்னாலும் செஞ்சு முடிச்சிருவாரு. ஆனா அவரை பக்கத்துல வச்சுட்டு, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன், தரித்திரன் எவனும் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடவன், பாவி தன்னை நீதிமான் என்று சொல்ல கடவன், வியாதியில் இருக்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்ல கடவன். அதை நியாய தீர்ப்பா மாத்திராத, ஏன்னா உனக்காக நான் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். ஏன்னா லாயரை இங்க சொல்லுவாரு, இவன் இந்த தண்டனை அனுபவிக்க கூடாதபடி நான் அதை ஏற்றிருக்கிறேன், சிலுவையில் நான் அடிக்கப்பட்டேன், என் ரத்தம் இவனுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, என் காயங்கள் இவனுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, இதன் நிமித்தம் இவன் இப்பொழுது நீதிமானா இருக்கிறான். என்ன தம்பி சொல்ற? ஆமாண்டவர், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் ரத்தத்தில் நான் கழுவப்பட்டவன், நான் பாவம் மன்னிக்கப்பட்டவனா இருக்கிறேன், எந்த சத்துரு எனக்குள்ள வேலை செய்ய முடியாது. அப்படியே மீறி வருமானால் அது இல்லீகலா இருக்கிறது. ஜட்ஜ் அப்படி எழுதணும். மனம் போன போக்கில் போயிட்டு நடக்கிறதெல்லாம் கடவுளுடைய சித்தம் சொல்லி வாழ்றதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. அதனாலதான் அவர் போட்டிருக்கிறார், அவரே நம்முடைய கிருபாதார பலி. இப்ப எனக்காக பலியே எழுந்துன்னு பேசுது, இவருக்காக நான் தான் அடிக்கப்பட்டேன். ஒரு ஆட்டுக்குட்டி நீங்க பலி எடுக்கிறீங்க, உங்களுக்காக அது அடிக்கப்பட்டது, அது எந்திரிச்சு வந்து பேசினா எப்படி இருக்கும்? எவ்வளவு தூரத்துக்கு அது அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்கும் கோர்ட்ல. இயேசுவே நம்முடைய கிருபாதார பலியாய் இருக்கிறார், நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், என்னுடைய லாயராய் இருக்கிறார். லீகலா என் ஜப தபத்தை வச்சில்ல, லீகலாய் நான் இந்த பூமியில ஆண்டவர் எத்தனை வருஷம் எனக்காக நியமிச்சார், அத்தனை வருஷம் உயிரோடு கூட வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய எல்லா உதவிகளும் தேவனால் எனக்கு அருளப்பட்டதா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தம், பிசாசனுடைய வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் எல்லாவற்றையும் ஒண்ணும் இல்லாம நம்மளை சுத்திகரித்திருக்கிறதுனா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை எந்த ப்ரூஃப் இல்லாம தூக்கி கொண்டு போய் ஒண்ணும் இல்லாம ஆக்கி இருக்கிறார். மறதி கடல்ல கொண்டு போய் அவர் ஆழத்தில் அமிழ்த்தி இருக்கிறார். சத்துரு உங்க கடந்த காலத்தை கொண்டு வந்து எதையாவது ஒன்று கொண்டு வரும் பொழுது உங்க வாய் ஒன்று பேசணும், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக்கப்பட்டதா இருக்கிறது. பழைய ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க. இருக்கா ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கிறீங்களா? சத்துரு உங்கள்கிட்ட வந்து சொல்றானா? உங்க மனசாட்சி குற்றப்படுதா? இல்லைங்க நான் பாவம் பண்ணியிருக்கிறேன். பக்கத்தில் லாயர் இருக்கிறார், அவருடைய ரத்தமே நம்மளை கழுவுகிறது. நாம் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய எல்லா அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இயேசு நம்பி தானே உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. முடிவு வரி இந்த நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற மாதிரி உங்களால் வாழ முடியலைங்கிற உங்களை தள்ளி விடுற தேவன் இல்லை, உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், உங்களை சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப ஏசாயா 53 படி நான் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு இருக்கிறோம். அதனால மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வேதனை வலிகள் துக்கங்களை அவர் சுமந்தார். அப்ப நாம் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு ஆயிற்று. அப்ப எனக்காக கிருபாதார பலியாய் வந்தவர் தான் இப்ப எனக்காக வழக்கறிஞராக இருக்கிறார், வழக்காடுகிறவராக இருக்கிறார். இது தெரிஞ்சதுனால தான் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தார்கள். இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவன்கிட்ட பேச தெரியணும். அப்ப திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் குற்றவாளி அல்ல. ஒருவேளை நான் குற்றவாளின்னு சொல்லி உங்க இருதயம் தீர்க்குமானால், ஆண்டவரே என்னுடைய ரத்தத்தினால என்னை கழுவோம் இன்னைக்கு இப்பவே. இல்ல ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், நான் செஞ்சுக்கிறேன். நியாய தீர்ப்புக்கு பாதுகாப்பின் வளையத்தை விட்டு வெளியில போயிடக்கூடாது. கிறிஸ்தவம்னா எப்படினாலும் வாழ்ற வாழ்க்கை இல்லை, சில ஒழுங்குகள் சில பிரமாணங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்படுங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் போய் தான் நீங்க குற்றவாளின்னு அறிக்கையிடமே ஒழிய மனுஷர்களுக்கும் பிசாசுக்கும் முன்னால இல்ல. அறிக்கையிடும் பொழுது உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். உடனே நான் தெய்வ குடும்பத்துக்குள்ளாக நான் பிறக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரானாலும் இருக்கலாம். இத்தனை ஆண்டு காலமா என் வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கை அநேகருக்கு நான் விரோதமான வாழ்ந்துட்டேன், எனக்கே என் வாழ்க்கையை பிடிக்கலன்னு சொல்லி கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அன்பாய் அழைப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நீ மனம் திரும்பினா கூட உன் கடந்த கால பாவத்தில் உன் தலைமுறை சாபத்திலிருந்து நான் உன்னை விடுதலை அளிக்கக்கூடிய என் ரத்தத்தினால நான் உன்னை மீட்டெடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவரே எனக்கு உண்டா, எனக்கு மன்னிப்பு உண்டா,
நான் எவ்வளவு பெரிய பாவி, எல்லா பெரிய பாவிகளையும் இயேசுடைய ரத்தம் கழுவ வல்லமையுடையதாக இருக்கிறது. மனம் திரும்பி நான் செய்கிறது தவறு, என் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இனிமேலும் நான் முரட்டாட்டமாய் வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனிதன் அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் தேவ பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். வந்தாச்சு, பிறந்தாச்சு. இப்போ இன்னைக்கு சத்துரு உங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்வானால் இன்னைக்கு நீங்கள் திரும்பி பேச வேண்டிய காரியம். பவுல் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடியில் ஒரு இடத்துல பிடிச்சவரை கட்டி வச்சு அவரை அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது அந்த சேனாபதிகிட்ட சொல்கிறாரு, குற்றம் சாட்டப்பட்டு அது நிரூபிக்கப்படாத ஒரு ரோமாபுரியினுடைய பிரஜையை நீ எப்படி கை வைக்கலாம்னு உடனே ஆள் பயந்துட்டான். என்ன அப்படின்னா, நான் ரோமபுரியில் நான் பிறந்திருக்கிறேன், சிட்டிசன்ஷிப் எனக்குரியதாக இருக்குது, என் மேலே கை வைக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? தன்னுடைய லீகல் அங்கே பேசுகிறார் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் ஆவியில் மறுபடி பிறந்து இயேசுடைய ரத்தத்தினால மறுபடி பிறந்திருக்கிற உங்கள் மேலே பிசாசு கையை வைக்கும் பொழுது இந்த கண்ணத்துலையும் அரைஞ்சிக்க, இந்த கண்ணத்துலையும் அரைஞ்சிக்க, இங்கே கொஞ்சம் காட்டுறேன், இங்கே கொஞ்சம் காட்டுறேன்னு சொல்லி எல்லா பக்கமும் காட்டி அப்படியே அவன் அடித்து தொங்க விட போட்டு ஐயோ பரிதாபம் கிறிஸ்தவம் போல இருக்கிறதுக்காக நாம அழைக்கப்படவே இல்லை. அறிவுள்ளவங்க எழுந்து நின்று கேட்கணுன்றாரு. நீங்கள் வாயை திறப்பீங்கன்றதுனால தான் அவர் வாயை திறவாதிருந்தார் சிலுவையில். நீங்கள் இப்போ வாயை திறக்கணும். பிசாசே, நான் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கிறேன், என் பாவம் எல்லாம் கல்வாரியிலே மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது, என் மேலே உன் கையை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என் தொழிலில், என் குடும்பத்தில், என் சரீரத்தில், என் ஆவிக்குரிய ஜீவியத்தில், என் பட்டணத்தில் உன்னுடைய அசுத்த கரங்கள் எடுக்கப்பட்டே ஆவதாக. நாங்கள் லீகலாய் நீதிமான்கள் பெருகும் பொழுது பட்டணம் கலிகூரும். பட்டணத்தை குறித்து பெரிய தரிசனத்தோடு கூட ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். தேசத்தை குறித்து தரிசனத்தோடு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எழுந்து நின்று பேசுறதுக்கு ஆள் வேணும் பாருங்க. லீகலா என்ன நடந்திருக்கிறது? இன்னைக்கு நீங்க பிறந்திருக்கலாம் இயேசுக்குள்ளாக, ஆனா இயேசுடைய எல்லா சொத்துக்கு நீங்கள் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். என் பண விஷயத்துல கரங்களை வைத்திருக்கிற அசுத்த ஆவியே, இயேசுவின் நாமத்தில் கரத்தை எடுன்று கட்டளை இடுகிறேன். வாயை திறந்து சொல்லணும் பாருங்க. லீகல் புரிஞ்சிருந்தா பேசுவோம். அப்படி இல்லைன்னா யார் என்னத்தை கேட்டாலும் ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, வண்டியை நீ தான் திருண்டியா, ஆமாங்கய்யா, பாட்டியோட பாம்படத்தை நீ தான் அத்துட்டு போனியா, ஆமாங்க, என்னன்னே தெரியாது. ஏன்னா ஆமாங்கய்யா போட்டே பழகிட்டோம். பல வருஷமா நம்ம அடிமையாவே இருந்து பழகிட்டோம். மழைக்காலம் வருது இல்லை, காய்ச்சல், ஆமாங்கய்யா வந்துச்சுங்க, எனக்கு வருங்கய்யா. வெயில் காலம் வருது இல்லை, வேணை கட்டி வரும், ஆமாங்கய்யா வருங்கய்யா. இந்தியாவுடைய பொருளாதாரம் எல்லாம் ஏறி போயிட்டு இருக்கு, அதனால கடன் வாங்க வேண்டியது வரும்ல, ஆமாங்கய்யா. இப்படியே போட்டு பழகியே பேசி பழகிட்டோம். கொஞ்சம் நிமிருங்க, கொஞ்சம் நிமிர்ந்து ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன், எல்லா அந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறேன், இதற்குத்தான் நீர் சிலுவையில் வந்து ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன், லீகலா நான் இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். இதுதாங்க ஜெபம். ஜெபன்றது கெஞ்சுறது மன்றாடுறது இல்லை, ஐயோ பாவம் மாதிரி போய் உட்காந்துட்டு அனுதாபத்தை தேடுறதில்ல, நல்ல கண்ணீர் சிந்தி ஊத்துங்க. அதுக்காக கண்ணீரை கொடுத்தார் ஆண்டவர். உங்க கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாறணும், ஆனந்த கண்ணீராய் மாறணும். எங்கே இருந்தனா ஆண்டவரை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஆண்டவரே உமக்கு நான் என்னத்தை நான் செலுத்துவேன், என் மீட்பின் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வந்து நான் உம்மை துதிக்க வருகிறேன் ஆண்டவரின்னு சொல்றதுக்கு தாங்க நமக்கு மீட்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் நன்றாய் வாழக்கூடிய வாழ்வுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன் லீகலா. ஸோ இது ஒரு ஜட்ஜு போல நின்று நீங்கள் அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். தன் பிள்ளை மீது எல்லாவற்றையும் வந்து ஒப்பு கொடுத்தார். இப்போ பிதாவாகிய தேவன் இவ்வளவு நடக்கணும்னா தன் பிள்ளையை ஒப்பு கொடுப்பது அவருக்கு பிரியமாயிருந்தது, பிரியமாயிருந்தது. டிலைட், சந்தோஷப்பட்டார். இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் சந்தோஷப்பட்டார். ஏன்னா என் பிள்ளைங்க இப்படி எழும்புவான், லீகலா அவனுடைய ஐஸ்வர்யத்தை, லீகலா அவனுடைய பாவம் மன்னிப்பை, லீகலா அவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு பிசாசை ஓட ஓட என் பிள்ளை வரட்டுவான் நம்பி எல்லாம் செஞ்சிருந்தா இதை குறித்து எந்த அறிவுமே இல்லை. ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன், பரலோகத்துக்கு வந்துடுறேன், பரலோகத்துக்கு வந்துடுறேன்னு ஸ்கூலில் ஒரு பிள்ளையை விட்டுட்டு வந்து அந்த பிள்ளை அப்பாவை பார்த்து அப்படியே அழுகும் பாருங்க. அப்பா அம்மா பார்த்து நான் வீட்டுக்கு வந்துடுறேன், வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்கிற மாதிரியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து
ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன். எவ்வளோ வேலை இருக்குது நமக்கு இந்த பூமியில். இனிமேல் உங்கள் ஜெபம் மாறட்டும், உங்கள் வாயின் வார்த்தைகள் மாறட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிற அப்போ இன்றைக்கி நம்ம இயேசுடைய ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டு எல்லா நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பி பாவம் செய்யும்போது கூட நமக்காக ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்தவர்களாக அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம நின்றால் எந்த பிசாசும் உங்களிடத்தில் வியாதியை கொண்டு வரும் பொழுது உங்களால் வாயை திறந்து சொல்ல முடியும், என் சரீரம் கர்த்தருக்குரியதாக இருக்கிறது, கர்த்தர் இந்த சரீரத்துக்குரியவராக இருக்கிறார், என்னை தொட உனக்கு நியாயம் இல்லை. என் குடும்பத்தை தொட, என் பிள்ளைகளை தொட, என் பொருளாதார காரியங்களை தொட, அசுத்த ஆவியே உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. குற்றமற்று இருக்கிற என் மீது உனக்கு எந்த ஆளுகையும் இல்லை. வாயை திறந்து சொல்லணும். இதுதான் நீங்கள் ஜெபமாக மாற்றணும் வீடுகளில். இப்பையும் இல்லை நீ பாவம் செய்கிற அப்படின்னா, இப்போவும் எனக்கு ரத்தம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி இயேசுனுடைய ரத்தம் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது, நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறங்கிற ஒரு நிச்சயம் உள்ள வரணும் பாருங்க. இதுக்கு தான் ஒருத்தன் வியாதிப்பட்ட மூப்பரை அழைக்க கடவன் போட்டிருக்கு. ஏன்னா வியாதியான நேரத்தில் தான் நிறைய மண்டைகளை ஓடும். அதை பண்ணிட்டோமோ, இதை பண்ணிட்டோமோ, இதனால தான் வந்துருச்சோ, அதனால தான் வந்துருச்சோ. அந்த நேரத்தில் தான் மூப்பர் வந்து சொல்லுவார், நீ என்னத்தை பண்ணாலும் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளே வா, மனம் திரும்பு உன் சகோதரர்களுக்குள்ள. ஏன்னா அடுத்த வசனம் போட்டிருக்கு, சகோதரர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் உண்டானால் அதை ஒப்புரவாக்கிரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அதனுடைய விளைவு தான் இந்த வியாதி. நியாய தீர்ப்புக்குள்ள வரைக்கும் வர்ற வரைக்கும் நீ இப்படி படுத்தே கிடக்குற. மூப்பர் போய் எங்க விசுவாசத்தை சொல்லி ரத்தத்தை குறித்து பேசி, ரத்தத்தினாலும் மாட்டுக்குட்டி என்னுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை எழுப்புவார். அதுக்குத்தான் மூப்பர் போறாரு. அதாவது நீங்கள் சுகமாயிருப்பதை தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். ஸோ அப்போ எந்த ரீதியிலும் நான் வியாதிப்பட கூடாது. லீகலா இனிமே பைபிள் வாசிங்க. ஆண்டவர் எனக்கு லீகலா என் வீட்டு பத்திரம் எப்படி இருக்கு, இந்நேரம் உங்க வீட்டு பத்திரம் கரெக்டாக கண்ணை மூடிட்டு சொல்லுவீங்கல்ல, கிழக்கு எத்தனை அடி, மேற்கு எத்தனை அடி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நமக்கும் அது பொதுச்சவர் என்ன, நம்மகிட்ட இருக்கிற ஒரு 3 சென்ட் 5 சென்ட்டுக்கே நம்ம இவ்வளோ தெளிவாக இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, பூமியவே உண்டாக்கி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். லீகல் டாக்குமெண்ட் இது. இதை விளையாட்டாக நினைக்காதீங்க, வாசிங்க. இனிமே ஆண்டவர் இதில் சொல்லப்பட்டது எல்லாம் என்னுடையதாக இருக்கிற, நீ நல்லவர், நல்ல தேவன், எனக்கானதை செய்து வைத்திருக்கிறீர், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிற இயேசுவுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை ரத்தத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரை கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். புது உடன்படிக்கை எங்களால் ஆண்டவரை உம்மாலே ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. லீகலாக அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நாங்கள் அணுக ஆண்டவரை வெளிச்சம் உண்டாகட்டும் ராஜா. எங்களுக்குரிய நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு உதவி செய்கிற ரத்தம் சரீரத்திற்காய் நன்றி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.